இப்போ அடுத்த நம்ம இது பார்க்கக்கூடிய திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறை சதுர்த்தசி. பொதுவாக இது வந்து 14வது திதி. இந்த திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ருத்ரன். எனவே இந்த சதுர்த்தசி திதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ருத்ரனுடைய வழிபாடை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணலாம். இந்த ருத்ரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் வந்து 16 டைம் சொல்லலாம். இந்த ருத்ரனுடைய வழிபாடு பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார கஷ்டங்கள் மறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சத்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பொதுவாக ருத்ரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சத்ரு ருணத்துக்கு அதிபதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ருத்ரனுடைய வழிபாடு நீங்கள் பண்ண இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சத்ருக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இல்லாமல் போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும். கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறையும் தன ரீதியாக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பௌர்ணமி. பொதுவா இந்த பௌர்ணமி திதியில பிறந்தவங்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். எனவே இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்வதி வழிபாடை ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முடிஞ்சதுன்னு சொன்னால் சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 16 டைம் சொல்லலாம். இது சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், முன்னேற்றம் ஏற்படும், செல்வ நிலை மேம்படும்.